வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. கோபி இந்த மாதிரி வீட்ல இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இதுக்கு மேல தன்னோட தேவை இந்த வீட்ல இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா என்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நான் போகலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் இனியாவோட பிரச்சனை வந்துச்சு. அவளோட லைஃப் செட்டில் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பாக்கியாவையுமே எதிர்த்துக்கிட்டு இங்க இருந்தேன். ஆனா இப்போ இனியாவே அவளோட லைஃப்ல என்னால எந்த உதவியுமே வேண்டான்ற மாதிரி என் மூஞ்சில அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்டதுனால இதுக்கப்புறமாவும் நான் இங்க இருக்கறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வர கூட போறதில்லைன்னு ஒரே அடியா ஒரு சூப்பரான முடிவு எடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு கோபி நினைச்ச மாதிரி யாருமே ஷாக் ஆகுறதோ அப்படி இல்ல அதை எதிர்க்கிறதோ இல்ல வருத்தப்படுறதோ இல்லாம எல்லாருமே ரொம்பவே மெச்சூரட்டா அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரிதான் ஐயையோ என் பையன் என்ன விட்டுட்டு எங்க போக போறான், என்னால என் பையன் இல்லாம கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதப்பா சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியோ மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே சைலண்டா இருக்கறத பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே பதட்டப்பட்டு அவங்க கிட்ட நீ சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்தல்ல, கடைசி வரைக்கும் இந்த அம்மா உயிரோட இருக்கற வரைக்கும் நீ என் கூட்டியே இருப்பன்னு சொல்லிட்டுலாம், சத்தியம் பண்ணி கொடுத்திய, ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா சொல்லிட்டு அவங்களை மறுபடியுமா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அவங்கள அவங்க கூட்டியே வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு பேசிட்டு இருக்க. ஆனா அங்க இருந்த எழிலோ பாட்டி அதான் அவங்களே கிளம்புறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறமா இந்த ஆளுக்கே இங்க என்ன வேலை, இதுக்கு அப்புறமா இந்த வீடு இவங்க இல்லாம நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்கதான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையுமே உண்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ எலியில் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எழிலும் அதை கண்டுக்கற மாதிரி தெரியல. அதே மாதிரி பக்கத்துல இருக்க செழியனும் சரி இனியாவும் சரி ரொம்பவே அமைதியா நின்னுட்டு இருக்கறத பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தோட என்ன உன் அப்பா இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனா நீங்க என்ன இவ்வளவு அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க, அப்பனா உங்களுக்குமே என் பையன் உங்க அப்பா இங்க இருக்கறதுல விருப்பம் இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எப்படியாவது நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், அதுக்காக நீங்க ஏதாவது பண்ணுங்க. பாட்டியும் நீங்கதானே என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ அது எல்லாமே மாறி போயிடுச்சா, நீங்க எல்லாருமே இப்ப ஒரேடியா அந்த பாக்கியா கட்சி தாவிட்டீங்களா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இனியாவும் செம்ம கெத்தா இங்க பாருங்க, இது இந்த வீட்ல இருக்கணுமா இருக்க வேண்டாமான்ற முடிவு அப்பாவோடதான் அம்மாவோடதான், எல்லாத்துக்கும் மேல அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நான் எதுக்காக அதுல தலையிடணும், அதே மாதிரி நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டோர்ஸ் ஆயிடுச்சுன்றதை ஏத்துக்கவும் ஆரம்பிச்சிட்டு அவங்களால இதுக்கு அப்புறமா ஒன்னா இருக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அம்மாவுக்குமே இவங்க இங்க இருக்கறதுல கம்ஃபர்டபிள் இல்லை. அதனாலதான் இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அப்பா என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தேன். அதனால இது என்னமோ எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியலைன்னு சொல்லிட்டு அப்பா நீங்க எடுத்திருக்க முடிவு சரிதான், உங்களோட இஷ்டம், நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கேயே இருக்கலாம்பா, அதே சமயம் நான் இன்னுமே உங்களோட செல்ல பொண்ணுதான்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா என்கிட்ட சொல்லலாம், என்னால கண்டிப்பா எல்லா விஷயத்திலையுமே உங்களை மறுத்து பேச முடியாது, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா.
ஆனா கோபியோ இந்த மாதிரி இனியாவே தன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற மாதிரி பேசுறதை பார்த்துட்டு, பரவாயில்லைமா, நீ ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட. நான் இன்னும் உன்ன அந்த குழந்தை மாதிரியே நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்போ நீ பேசுறதுல வச்சே அது எல்லாமே மாறிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்க. ஆனா இதை பார்த்துட்டு செழியனும் கொஞ்சம் சைலண்டாவே நின்னுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி அடுத்த கட்டமா சொல்லி என்ன திட்ட ஆரம்பிக்க. ஆனா சொல்லியும் பாட்டி, எதுக்காக பாட்டி இந்த விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் அப்பாவே இந்த வீட்ல விருப்பம் இல்லை, கிளம்பி போகிறேன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு எங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அங்க இருக்கதான் சரி. இங்க இருந்துகிட்டு எல்லா பிரச்சனையுமே நம்மளால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான முடிவு நிறையவே எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் வெளியே தூரமா இருந்து பார்த்தவாவது குடும்ப பிரச்சனைகளை கொஞ்சம் சரியா அவங்க பார்ப்பாங்கன்னு தோணுது. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத்த அப்படியே எல்லார் முன்னாடியும் எடுத்து சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஆடி போன கோபியும், சொல்லியா அப்பனா அப்பா ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டே இருந்தா நீயும் சொல்ல வரியான்னு கேட்க. உடனே செழியனும், ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த தடவை நீங்களும் சரி பாட்டியும் சரி அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, அதுதான் உண்மை. அதை நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அதே மாதிரி இப்போ நீங்க இந்த வீட்டை விட்டு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தத பத்தி சொல்லணும்னா அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான். ஏன்னா எனக்கு உங்க கூட இருக்கணும்தான் விருப்பம். இருந்தாலும் உங்களோட விருப்பம் என்னமோ அதுபடியே நீங்க நடந்துக்கோங்க. இந்த வீட்டை விட்டு நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா போகலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோபியும் ரொம்பவே மனசு வருத்தத்தோட நின்னுட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியோ, என்னடா உங்க எல்லாரையுமே சேர்த்து வைக்கிறதுக்காக உங்க அப்பா உங்க எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்துருக்கா. ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்க அப்பாவனையே வெளியே துரத்த பாக்குறீங்களே. கொஞ்சம் கூட உங்க யாருக்குமே மனசாச்சு மந்தவசம் எல்லாம் கிடையாதா? சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எழிலோ, இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாம ஒரு சாதாரண விஷயத்தை பெருசா கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ரொம்பவே கேஷுவலா போகிறாங்க. ஆனா ரொம்பவே நல்லதா போச்சு. கோபி சார், உங்களால இந்த வீட்ல இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா என்னால இருக்க முடியும்னு தோணுது. தயவு செஞ்சு சீக்கிரமா நீங்க சொன்ன டைம்க்கு கிளம்பிருங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க கொடுத்த பைசால 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க கிளம்புறதுனால நான் அந்த பைசாவையுமே உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா ஈஸ்வரிதான் மண்டையை பிச்சிக்கிற மாதிரி அடுத்து கோபிய அந்த வீட்டை விட்டு போக விடாம பண்றதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ, இதுக்கு மேலையோ இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறமாவே இந்த வீட்ல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்ட ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்பட்டு சென்டிமெண்ட்ட மறுபடியுமே கோபியோட மனசை மாத்துறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியோட மனசு மாறுற மாதிரி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஆனா இன்னொரு பக்கமும் ரூம்குள்ள இருக்க இனியாவும் செம்ம டென்ஷனோட இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க போன எழிலோ இனியா கிட்ட, இனியாம்மா, என்ன ஆச்சு? எதுக்காகமா ரொம்பவே டென்ஷனா இருக்க மாதிரி தோணுது? ஏதாவது பிரச்சனையா கேட்க. உடனே இனியாவும் கொஞ்சம் தயக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இதை புரிஞ்சுகிட்ட எழிலும், என்ன ஆகாஷ் விஷயமா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு அண்ணா, நான் புரிஞ்சுப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல கேட்க. உடனே இனியாவும், இல்லன்னா இன்னைக்கு ஆகாஷ்க்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸாம் இருந்தா நான் தான் அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம் அனுப்பி வைப்பேன்.
அவனுமே நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமாதான் அந்த எக்ஸாம் என்னால நல்லா பண்ண முடிஞ்சுச்சு நெல்லாம் சொல்லுவான். பட் என்னால இப்ப அவன் கூட பேச கூட முடியலன்னா. அதனாலதான் நான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சாரி, நான் இதுக்கப்புறமா ஆகாஷ் பத்தி உன்கிட்ட பேச மாட்டேன். நான் ஏதோ கொஞ்சம் எமோஷனலா இருந்தேனா, அதனாலதான் சொல்லிட்டேன். நீ என்ன தப்பா எடுத்துக்காதன்னா, நான் அவனை பார்க்க கூட மாட்டேனா என்று சொல்லிட்டு அவங்க எழில் எங்க தன்னை தப்பா நினைச்சிருவாங்களோ என்று சொல்லிட்டு பயத்தோட பேசிட்டு இருக்கா. ஆனா எழிலோ இங்க பாரு இனியா, நான் உன்னை எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீ முதல்ல என் கூட கிளம்பி வா என்று சொல்லிட்டு அவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக வர உடனே இனியாவும் இல்ல, நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகல. கண்டிப்பா அப்பாவும் பாட்டியும் இந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நான் எங்கேயும் வரல. நான் எங்கேயே இருந்துக்கிறேன். யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லை. நான் அப்புறம் எதுக்காக அவங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்றதுக்காக வெளியே வரணும்? இல்லன்னா நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தை காட்ட. ஆனா எழிலோ எப்படியோ இனியாவை சமாதானப்படுத்தி அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போங்க. அப்ப இதை பார்த்த கோபியும் சரி ஈஸ்வரி சரி என்று ரொம்பவே கோபப்பட்டு எழில்கிட்ட இப்ப எதுக்காக அவளை வெளியே கூட்டிட்டு போகறே என்று சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா எழிலோ என் தங்கச்சிய நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன் என்று சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு இனியாவை வெளியே கூட்டிட்டு போறாங்க. அப்ப இனியாவோ எழிலோ என்ன தன்னை இங்கதான் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே என்று சொல்லிட்டு சந்தேகத்தோட இருக்கும்போது கரெக்டா அவங்க காரை எடுத்துக்கிட்டு செல்வியோட வீட்டு வாசல்ல இனியாவை இறக்கி விடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இனியோ ரொம்பவே ஷாக்கோட அண்ணா இது யாரோட வீடு என்று கேட்டா உடனே உனக்கு தெரிஞ்சதா? என்னை இங்க கூட்டிட்டு வந்தியா? இது ஆகாஷோட வீடுனா அப்படின்னு சொல்றாங்க. உடனே எழிலோ அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ முதல்ல என் கூட வா என்று சொல்லிட்டு அவங்களை உள்ளே கூட்டிட்டு போக. ஆனா இனியாவோ உள்ள வர்ற மாதிரியே தெரியல. அதனால முன்னாடி போன எழிலோ ஆகாஷை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப ஆகாஷும் எலிகிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. எழிலுமே நீ இந்த எக்ஸாம்ல நல்லபடியா பண்ணணும், அததான் இனியாவுமே விரும்புறா என்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட ஆகாஷும் அப்ப இனியா நல்லா இருக்காளா அப்படின்னு இனியாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்க. அப்ப கரெக்டா வெளியே நின்னுட்டு இருந்த இனியாவுமே ஆகாஷ் தன்னை பற்றி விசாரிக்கிறத கேட்ட உடனே ஏன் மனசு தாங்க முடியாம உடனடியா உள்ள வரல என்று சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா இதை புரிஞ்சுகிட்ட எழிலோ இனியா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இனியாவும் கொஞ்சம் தன்னோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு உள்ள வர. இதை பார்த்துட்டு ஆகாஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இனியாவும் ரொம்பவே தயக்கத்தோட நீ இந்த எக்ஸாம் நல்லபடியா பண்ணணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதனால் சந்தோஷப்பட்ட ஆகாஷ் எழிலுக்கு தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாம இனியாவிட்டும் ரொம்பவே நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எழிலோ திடீர்னு ஒரு போன் கால் வந்துடுவே. உடனடியா ஒரே நிமிஷம் நான் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போக. அப்ப கரெக்டா எழிலோ போனதுக்கு அப்புறமாதான் தனியா நின்னு ஆகாஷ்கிட்ட பேசுறது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ்கிட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்ப கரெக்டா ஆகாஷோட அப்பா இனியா வெளியே வர்றத பார்த்துட்டு ரொம்பவே அவங்க மேல கோவப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்களை மோசமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியாவோ ஆகாஷோட அப்பாவோட கேரக்டர் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களை சமாளிச்சது மட்டும் இல்லாம தன்னோட அண்ணா எலிக்காக அவங்க வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்படித்தான் பேசுற பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காம இந்த பொண்ணு இங்க நின்னுட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க என்று சொல்லிட்டு கோபத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதை பொருட்படுத்தாத இனியாவோ எழுதிக்கிட்ட இந்த மாதிரி அவங்க பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா அந்த பக்கமும் இந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்காக செல்வியோட ஹஸ்பண்ட், அதாவது ஆகாஷோட அப்பா, உடனடியா கோபியோட வீட்டு வாசல் முன்னாடி நின்னு ரொம்பவே மோசமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வெளிய கோபத்தோட வந்த ஈஸ்வரியும் என்ன என்று சொல்லிட்டு கேட்க, உடனே ஆகாஷோட அப்பாவும், உன் பொண்ணை உங்களால நான் யாரு, என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன் என்று சொல்லிட்டு கோபிய கண்டபடி திட்டிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி மோசமா செல்வியோட ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்குது எல்லாத்தையுமே தெருவுல இருக்கவங்க அத்தனை பேருமே கூடி நின்னு கேட்டது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கொருத்தர் காசிப்பமே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சம்மதத்தோட அந்த இனியா வரட்டும் அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எழிலுமே இனியாவே வீட்டு வாசல்ல டிரா பண்ணிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நீ உள்ள போ, நான் வந்துறேன் சொல்லிட்டு வெளிய கிளம்பி போயிடுறாங்க. அப்ப கரெக்டா உள்ள வர இனியாவ பார்த்தா கோபியுமே அங்கேயே நில்லு, நீ எங்க போயிட்டு வந்துட்டு இருக்க என்று சொல்லிட்டு கோபத்தோட திட்ட ஆரம்பிக்க, உடனே இனியாவும் ரொம்பவே தைரியத்தோட தாய் இந்த தப்பும் பண்ணலன்ன குற்ற உணர்ச்சியும் இல்லாததுனால் அவங்க கிட்ட நான் ஆகாஷ் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே கோபப்பட்டு இனியாவோட கண்ணத்துல பாலான்னு ஒரு அறையை விடுறாங்க. இதனால் ஷாக்கான இனியாவும் அப்பா அப்படின்னு கோபியோட உதவியை கேட்க ஆரம்பிக்க, ஆனா கோபியோ அவங்க பங்குக்கு ஒரு அடியை இனியாவுக்கு வைக்கிறாங்க. இதனால் ரொம்பவே ஆத்திரப்பட்ட இனியாவும், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி ஆளாளுக்கு என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணலையே, நான் உங்ககிட்ட உண்மையாதான் சொன்னேன், உங்ககிட்ட மறைச்சு நான் எந்த ஒரு கேவலமான வேலையையுமே பார்க்கவே இல்லையே என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, ஆமா, அந்த நகதியே இல்லாத குடும்பத்தோட பையனை நீ காதலிச்சது மட்டும் இல்லாம இப்போ அவனை பார்க்க அவனோட வீட்டு வரைக்குமே போயிட்டு வந்துருக்க, அது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியல, நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கன்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா வந்து இங்க என்னை எவ்வளோ கண்டபடி கேவலமா பேசிட்டு போனான் தெரியுமா, ஆனா அதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை, நீ இந்த மாதிரி கேவலமான வேலைகள் எல்லாம் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை பார்க்கவே அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்க என்று சொல்லிட்டு இனியாவை திட்ட ஆரம்பிக்கும். ஆனா இனியாவும் இதனால் ஆத்திரப்பட்டு, போது நிறுத்துங்க, இதுக்கு மேல என்ன பத்தியோ என் கேரக்டர் பத்தியோ அப்படி இல்லன்னா ஆகாஷோட குடும்பத்தை பத்தியோ தப்பா ஒரு வார்த்தை பேசினீங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒன்னும் நான் காரணம் இல்லாம ஆகாஷை பார்க்க போயிட்டு வரல, ஆகாஷ்க்கு இன்னைக்கு எக்ஸாம், அதனாலதான் அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக போனேன், அதுவும் நான் ஒன்னும் தனியா போகல, எழில அண்ணாதான் என்ன கூட்டிட்டு போனாங்க, ஏன் எழில நான் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் ஆகாஷ் கிட்ட பேச கூட செஞ்சேன், அதுக்கப்புறமா அவன்கிட்ட நான் குட் பாய் தான் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா, ஆனா உங்களுக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட தெரியவே இல்ல, என்னமோ என்னை பார்த்தா அருவருப்பா இருக்கு கேவலமா இருக்குன்னு சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த வேலை எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா, என்ன ஏதோ என்னால மட்டும்தான் புதுசா இந்த குடும்பம் எல்லார் முன்னாடியுமே அவமானம் படுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களால நாங்க பட்ட அவமானம் இன்னும் யாரோ மனசுல இருந்து போகல, அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க இந்த குடும்பத்தோட மானத்தை பற்றி கவலைப்படுற ஆளா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி உங்களோட காதலுக்காக நீங்க என்னையோ அம்மாவையோ அவமானப்படுத்திட்டு ஒரு நாளும் போயிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அப்ப மட்டும் உங்களோட காதல் பெருசா போயிடுச்சு, ஆனா இப்போ என் காதல் உங்களுக்கு கேவலமா போயிடுச்சா, இப்ப நான் சொல்றேன், இதுக்கு மேல என்ன பத்தியோ ஆகாஷ் பத்தியோ எங்களுக்குள்ள இருக்க காதலை பற்றியோ நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை பேசினீங்க அப்புறம் நான் உங்களுக்கு பொண்ணா நடந்துக்கவே மாட்டேன், அது மட்டுமில்லாம எனக்கு அப்பாவா இருக்கற தகுதியையும் எனக்கு பாட்டியா இருக்கற தகுதியையும் நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க,
என்று சொல்லிட்டு இதுக்கு மேல நீங்க என்ன அவமானப்படுத்துறது, நான் உங்ககிட்ட இனிமே பேசக்கூட மாட்டேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு கீழ்த்தனமான அசிங்கமான எண்ணத்தோட இருக்கற ஆளுங்க கூட இருக்கறது மட்டும் இல்ல, உங்களை பார்க்கறதோ பேசுறதோ கூட பாவம்தான் என்று சொல்லிட்டு செம்ம கெத்தா ஈஸ்வரியையும் கோபியையும் அசிங்கப்படுத்திட்டு உள்ள போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெனி, அமிர்தா என்று சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், இனியா இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லன்னா இன்னும் இவங்க அதிகமாவே ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் பதிலடி கொடுத்திருக்கணுமா? அப்படி கொடுத்திருந்தா அது என்னவா இருந்தா நல்லா இருக்கும்? எல்லாத்துக்கும் மேல இப்பதான் அவங்க பாக்கியா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட அப்பாவும் பாட்டியும் பண்ற தப்புகள் எல்லாத்தையுமே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியே இனியா கண்டினியூ பண்ணா நல்லா இருக்குமா? அப்படி இல்லன்னா இந்த கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் உண்மையையும் நியாயத்தையும் புரிய வைக்கிறதுக்காக இனியா என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்ன? எல்லா விஷயத்தையும் ஞாபகமா கமெண்ட்ல சொல்லுங்க.